மேடையில் இருக்கிற மம்மட்டி ஆன் ஸ்டார்ஸ் குழுவினர் அனைவருக்கும், மேடையில் முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கம். ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு திரைப்படத்தோட கதையை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு வெப் சீரிஸை, அதுவும் ஒரு ஓடிடி சேனலில் ஜி5 மாதிரி ஒரு ஓடிடி சேனலுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி அதை டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்னால் ஒரே ஒரு ஆள்கிட்ட நம்ம கதையை சொல்லி ஒரு டைரக்டர் ஓகே பண்ணிட்டுவார். ஆனால் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறதுன்றது ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 20 பேர் வரைக்கும் கதையை சொல்லி ஓகே பண்ணோம். அதெல்லாம் கடந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திக் சாருக்கு. உண்மையிலே நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸு ஜிக்காக பண்ணியிருக்கேன், பப் கோவா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில். இது என்னோடய செகண்டு. நான் அப்பப்போ யோசிக்கிறது, படங்கள் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வெப் சீரிஸ் மட்டும் நம்மளை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்பப்போ நான் நினைப்பேன். பட் இந்த வெப் சீரிஸில் கார்த்திக் சார் ரொம்ப ஸ்டெபனாக எனக்காக இருந்து இவர் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு கேரக்டர் நான் என்னோடய ஃபிலிம் கேரியரில் பண்ணதே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை கொடுத்து என்னை கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் சரியாக பண்ணலைன்னா கூட கிட்ட யார் காதலி விடாமல் என் காதில் மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ நான் இந்த வெப் சீரிஸில் ஏதோ கொஞ்சம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்த்திக் சார் தான். ஏன் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இதில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதையை தெரிஞ்சிருக்கு. இந்த கதையில் வர ஒவ்வொரு சீனுமே ஒரு காஸ்டியூமர் ஆகட்டும், ஒரு மேக்கப் மேன் ஆகட்டும், இதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதை முழுக்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்டில் ஷூட் பண்ண போனேன் ஒரு நாள். அப்போ அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, இல்லை இந்த ஷாட்டில் இந்த காஸ்டியூம் இல்லை, இது வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேக்கப் மேனு கேட்டால் அவரு கரெக்டாக அந்த கண்டினியூட்டி அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்படி இந்த கதையை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை ஒரு வெற்றி படமாக வெற்றி சீரீஸாக ஆக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் சொல்லி ஓகே பண்ணி பண்ணுற படத்தை விட இத்தனை பேருடைய சஜஷனில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக, வெற்றி ஒரு சீரீஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறதுல. கஜபத் சொன்ன மாதிரி இது ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. 5 நாள் பண்ணேன். 5 நாளுமே நைட் ஷூட்டிங்கு. ஒரு நாள் 18 ஹவர்ஸ் கண்டினியூஸாக பண்ணோம். அப்போ கூட களைப்பே தெரில. ஏன்னா 5 பேருமே யங்ஸ்டர்ஸ், 4 பேருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு யங்ஸ்டராக ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு இந்த பசங்க 4 பேரும் என்னைய ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கேயுமே நான் தொய்வாகாமல் இருந்தேன், தூக்கம் வராமல் டயர்ட் ஆகாமல் இருந்தேன்னா அதுக்கு காரணமே இந்த 4 பேர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப எந்தூசியாசமாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சில காட்சிகளை என்னையே இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், அந்த டான்ஸ் எல்லாம் ஆனால் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இவங்க தான். எனக்கு பொதுவாக டான்ஸ் ஆடி பழக்கம் இல்லை. பட் இவங்க நம்மளை அழகாக என்கரேஜ் பண்ணி, நான் நல்லா பண்ணணும் இல்லையோ ஆனால் என்கரேஜ் பண்ணி ஆட வச்சாங்க. உண்மையிலே ஷியாம் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு நாள் டயட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கூட எப்போ தான் எடுக்க போகிறாங்க படம்னா சரி ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இது லொக்கேஷன் வேறு ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட் எல்லாமே இருக்கும்போது ஷியாம் சார் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைரக்ட் பண்ணார். ஸோ அப்படி இந்த டீமாக ஒர்க் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸை இந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸலண்ட் மியூசிக் சார், தேங்க்யூ சார். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த க்ரூவில், மேனேஜர் முருகன் சார், தருண் சார் எல்லாருமே நைட்டு விடிய இந்த ஷூட்டிங் முடியறதுக்கும் கூடவே இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்துக்கிட்டு தேவையானதை பண்ணிக்கிட்டு ரொம்ப டீம் ஒர்க்காக தான் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டீமோட எஃபர்ட்டு. இந்த மொத்த டீமுக்குமே
என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ப்ரொடியூசர் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தொடர்ந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆசை வந்திருக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பு தாங்க, நிச்சயமாக பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இதில் எழுதுனது ரொம்ப ஒரு மாதிரி ரேப்பாக இருக்காது மேம். நான் வேறு ஏதாவது ஒன்று வேணால் பாடுறேன். இறைவனுக்கு நன்றி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் நன்றி அண்ட் வணக்கம். என் பேர் வெங்கட் பாலமுரளி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ரொம்ப நன்றி சிங்காரவேலன் சார், எஸ்எஸ் குரூப் சிங்காரவேலன் சார், ஷியாம் சார், ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். நந்தகுமார் சார், முருகன் சார், அப்புறம் தருண் சார், ராஜேஷ் சார். சும்மா அப்படி நம்ம லைட்டாக ஏதாவது டவுனாக நின்னோனாலே வந்துடுவாங்க, என்னாச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு டீம். கார்த்திக் ப்ரோ அவர் தான் உள்ளே கொண்டு வந்தார் என்ன. ரொம்பவே நன்றி ப்ரோ. ஸோ அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அருண், விக்ரம், சிவா ப்ரோ, கணேஷ், இன்னும் தேவா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பர்பான டீம். ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். என்னோட கோ ஆர்டிஸ்ட் இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அடுத்தடுத்து இப்படிலாம் நடந்துக்கோன்னு சொல்லி வைபவ், லாவண்யா வழி நடத்தி கொண்டு போனாங்க. நான் மெயினாக பேசணும்னு நினச்சது வந்து மியூசிக், பரத் அண்ணன். ஸோ ஒரு சீனுமே பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. நான் வந்து அவரை கட்டி பிடிச்செல்லாம் சொன்னேன், இருந்தாலும் எனக்கு இன்னும் சொல்லணும்னு தோணிகிட்டே இருக்குது. பரத் அண்ணன், அவங்களோட டீம், சந்தோஷ் ஆறுமுகம், எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஓபி ராஜ் ப்ரோ, முன்னாடி அவினாஷ் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்கள் ஆதரவு எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப நன்றி மேம். கண்டிப்பாக பாடி ஆகணுமா? ஸோ இது நான் முன்னாடி ஒரு படத்தில் எழுதின பாட்டு. ஸோ லிரிக்கும் பண்ணியிருக்கேன், இதுலேயும் நான் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து லைட்டாக தினம் கண்ணை முழிச்சு குளிச்சு கிழிச்சு அறக்க பறக்க ஓடி தெரிஞ்சு 5-10 சேர்த்து அதில் மிச்சம் கொஞ்சம் பார்த்து அந்த மிச்சம் கூட பத்தாமத்தான் கடனை வாங்கி போட்டு திருப்பி அடைக்க ரேஸ் ஸ்டார்ட். இப்படி வாழுறதே வேஸ்ட்டு. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ஆட்டத்துக்குள் போகாமல் என் இஷ்டத்துக்கு சுற்றிக்கிறேன். கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு வாழுறேன்னு காமா. அந்த லைனுக்குள்ளே என்ட்ரி போட்டால் 4 நாளும் நோமா. சாரி, கொஞ்சம் நர்வஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால. ரொம்ப நன்றி. எல்லோரும் கொண்டு போய் சேருங்க இதை. நன்றி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் பீப்புள்ஸ் மீடியா. இந்த மம்முட்டியான் ஸ்டார்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஜாலியான கதை. இதுக்குள்ளே வந்தேன், இதில் ட்ராவல் பண்ணேன், இப்போது இங்கே நிற்கிறேன். ஸோ இது நீங்கள் பேசிக்காக பார்க்குற எல்லா கிரிக்கெட் ஸ்டோரியை விட இது கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கதையோட ஒரு தளம். இங்கே இந்த ஸ்டூடியோவில் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். ஸோ நான் அங்கே இருந்திருக்கேன், இப்போ நான் இங்கே இருக்கேன். ஸோ கடவுளுக்கு நன்றி, கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு அதை பிடிச்சா எல்லாருக்குமே போயிடும். ஆக்சுவலாக அது நல்ல ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் ஒர்க் பண்ணுற ஏடிஸு, அப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. செட்டில் அவ்வளோ ரஷ்ஷாக போகும், ஆனால் எங்களை கரெக்டாக பார்த்துப்பாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டைரக்டர் சார், அவர் ரொம்ப சில். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவர் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போவார். ஸோ என் கோ ஆர்டிஸ்ட்டு அது எப்படின்னா, ஒரு டூருக்கு போன மாதிரி இருக்கும், நம்ம வெளில பசங்களோட போன மாதிரி ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எல்லாருமே இதை கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கிரிக்கெட்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து லைஃப்பில் நிறைய எனக்கு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கிரிக்கெட்ன்ற ஒரு பேஸ் வச்சு யோசிச்ச ஐடியா தான் அது. ஃபஸ்ட்டு சிங்காரவேலன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களோட 4th ப்ராஜெக்ட் இது. ரேகை, மதில், செருப்புகள் ஜாகிரதைக்கு அப்புறம் 4வது ப்ராஜெக்ட். ஸோ இப்படி ஒரு எசன்ஸ் இருக்குது. கிரிக்கெட்டை பற்றி ஒரு பண்ணணும் போது யோசிக்காமல் எங்களோட டீம் அப் பண்ணார். தேங்க்யூ சார். நீங்கள் ஃப்ரேம்லேயும் உங்களோட எஃபர்ட் நிறைய தெரியுது, உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய தெரியுது. தேங்க்ஸ் அலாட். ஸோ கிரிக்கெட் பற்றி ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதில் இப்போ ஸ்ட்ராட்டஜியாகவே லைஃப்பில் வேர்ல்டில் வந்து என்ன நம்ம ரிலேட்டபிள் திங்ஸ் இருக்கோ, நம்ம மக்கள் எதெல்லாம் ரிலேட்டபுளாக ஒரு கிரிக்கெட் சீசன் வந்தால் அதில் வந்து ஃபேன்ஸுக்கு என்ன ரிலேட்டபிள் இருக்குது, சொசைட்டியில் வேறு விஷயங்கள் என்ன ரிலேட்டபிள் இருக்குது, அந்த டாபிக்ஸ் எடுத்து அதிலேருந்து ஒரு கதைகள் பண்ணோன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நாங்கள் இருக்கோம். அதுவும் நம்ம தமிழ் சொசைட்டிக்கு என்னென்ன தீம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதுக்கான கதைகள் தான் தேடிட்டுருக்கோம். அதில் இந்த கிரிக்கெட் பற்றி பண்ணணும் போது கார்த்திக் தான் ஃபஸ்ட் எங்கள் மைண்டில் வந்தார். ஸோ கார்த்திக் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் நரேட்டர் நான் நினைக்கிறேன். ஹி ஹாஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். இன்னும் கார்த்திக் எப்படி பழக்கம்னா, 2 வருஷம் முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எங்களை எங்கேஜாக ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். அது பேர் நான் சொல்ல, ஏன்னா ரொம்ப ரொம்ப அவருக்குள்ளே வச்சுருக்காரு, அந்த பேர் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வேறு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ அந்த கதையை கேட்டதுக்கு அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த ப்ளே பண்ணவரால் கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட்டில் எங்கேஜிங்காக ஒரு ப்ளே கொடுத்துட முடியுன்றதுனால கார்த்திக் வி ரோப்டன். அண்ட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க கார்த்திக், தேங்க்யூ. இட் வாஸ் அ ஷார்ட் பீரியட். நாங்கள் இது ஜான் ஃபெப்ரில் தான் பேச ஆரம்பித்தோம்.
அங்கேருந்து ரிலீஸில் வந்து இன் 4 months இஸ் டெலிவர் த ப்ராடக்ட். தேங்க்யூ கார்த்திக். அண்ட் இதுக்கு காஸ்டிங் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே 20-year-olds காலேஜ் முடிக்காமல் அந்த ஏஜ் குரூப்பில் ஒருத்தர் என்னெல்லாம் ஒரு ஒரு எப்படிலாம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணக்கூடாதோ அப்படி ஃபாலோ பண்ணுற 4 பேர், ரொம்ப க்ரேஸியாக நம்ம ஒரு லிமிட் இல்லாமல் என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு 4 பேருன்னும் போது அதுக்கு யங்ஸ்டர்ஸாகவும் தேவைப்பட்டுச்சு. அவங்க பண்ணுறது வந்து சில்லியாகவும் இருக்கணும், ஆனால் இட் ஷுட் நாட் கோ ஓவர் போர்ட் அப்படின்னும் போது இது ரொம்ப ட்ரிக்கியான காஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் வி டிட் அ லாட் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் வி எண்டட் அப் அட் ஆல் தீஸ் 4 பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ். வைபவ், ஷக்கீல்னே வருது, வைபவ், ஜகபர், வெங்கட் அண்ட் லாவண்யா. ஸோ அவங்க வெரி கோஆப்ரேட்டிவ். எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இருந்தாலும் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க இந்த வெரி ஷார்ட் பீரியட். ஆக்சுவலாக என்டையர் டீம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லாமே எங்களோட டைம் லைனுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. வெரி ஹாப்பி. சம்பத்ராம் சாரும் வந்து 3 daysல ஒரு போர்ஷன் நாங்கள் ஃபுல் த்ராட்டிலில் போனோம். ரொம்ப கோஆப்ரேட்டிவ் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் டீம். ரொம்ப ராஜ்குமார் அண்ட் அவினாஷ் 2 பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில். ராஜ்குமார் எங்களோட அகெயின் 4th ப்ராஜெக்ட். அவருமே விஷுவல்ஸ் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் தேவ் கிவன் அஸ் வெரி குட் விஷுவல்ஸ்னு சொல்லலாம். கிரிக்கெட் போர்ஷன் ஆகட்டும், பப் போர்ஷன் ஆகட்டும், இல்லை ஊர் போர்ஷனில் அவினாஷ் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டெக்னிக்கல் டீம். மெயினாக மியூசிக் பரத் தான் நிறைய எலிவேஷன் சொல்லலாம் அந்த ப்ராஜெக்டில். பெட்டிங் சீக்வன்சஸ் ஒரு இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா பெட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா தட்ஸ் அ வேர்ல்ட் தட் வி டோன்ட் நோ, பெருசாக நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கான வேர்ல்டு எப்படி நடக்கும்னு ஒரு சின்ன இதுக்கப்புறம் தான் பண்ணோம் அந்த வேர்ல்டு. ஆனால் ஈஸியாக ஒரே இடத்துல ஸ்டேஜ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வேலைக்கு போயிடலாம். அதை வந்து பரத் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணாருன்னு சொல்லணும். தேங்க்யூ பரத், தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண பவித்ரன். வெரி டிஃபிகல்ட் டு ஒரு ஃப்ளேவர் மாறிட்டே இருக்கிற ஒரு கதை, வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கிற ஒரு கதை, அதை கரெக்டாக எங்களுக்கு தொகுத்து கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் மினிட்டுக்கு ஒரு இதுவாக இருந்தார். அண்ட் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்ட் டைரக்டர்னு சொல்லணும். இப்படி ரெடியாக எல்லாமே எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்சே ஆகாது. ஸோ வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் டீம், வெரி குட் டீம். அண்ட் ஷார்ட் பீரியடில் எங்கள் விஷனுக்கு யூ டெலிவர்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ஸோ ஸோ ஐ டேக் இட் ஓவர் டு அதர்ஸ். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ZEE5 வந்து நாங்கள் இது வந்து 4வது ப்ராஜெக்ட். முதல்ல மதில், அது வந்து ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சீர்கேடு சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து செருப்பு ஜாகிரதை, அது வந்து ஒரு காமெடி பேஸ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரேகை பண்ணோம். ரேகை வந்து ஒரு க்ரைம் பேஸ் சப்ஜெக்ட். இப்போ மம்முட்டி அண்ட் ஸ்டார்ஸ் வந்து இது டோட்டலாகவே வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ZEE5 நிறுவனத்தின் திரு லாயட், திரு ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷாம் சார் சொன்ன மாதிரி இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஷூட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நடிகர்கள், அதாவது வந்து இது ஒரு யங் வைப்ரண்ட் டீம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வைபவ், வெங்கட், ஜகாபர், லாவண்யா எல்லாருமே வந்து என்னென்னா நாங்கள் வந்து டைம் லைன் ரொம்ப கம்மியாக இருந்தது தோட்டு ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பல நாட்கள் அவங்க வந்து நைட் ஷூட்டில் வந்து அவங்கள வந்து மெனக்கடை வச்சோம். ஸோ அவங்க அதெல்லாம் பார்க்காம வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா லொக்கேஷன் இஷ்யூஸ் இருந்தது, மறுநாள் ஷூட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது தோட்டு நிறைய நாட்கள் வந்து எங்களுக்கு நைட்டு மெனக்கட்டாங்க. என்டையர் டெக்னீஷியன்ஸும் வந்து பல நாள் தூங்காமல் தான் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்களோட டைரக்டர் திரு கார்த்திக் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த நாள்லேருந்து, அதாவது வந்து உழைப்புன்னு சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆஃபீஸில் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து ஃபுல் என்கேஜாக இருந்தார். அவரோட என்ன சொல்கிறதுனா ஷூட்டிங் வந்து நாங்கள் பீக் சம்மரில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அவருக்கு பல நாள் உடம்பு சரியாமல் கூட போயிடுச்சு. அதெல்லாம் மீறி அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கார்த்திக். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் ராஜ்குமார், அவர் வந்து ஆக்சுவலாக வந்து வெளியில் வந்து 2 ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க வந்து விஷுவல் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதை ட்ரான்சிஷன் ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி லைஃப்பை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காருன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ராஜ்குமார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் பரத், அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய சீரீஸ்க்கு வந்து பெரிய லைஃப் கொடுத்துருக்காரு. RR வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கு பல எபிசோட்ஸில். தேங்க்யூ பரத் ஃபார் யூர் சப்போர்ட். அதுக்கப்புறம் எடிட்டர் பவித்ரன், இந்த ஷார்ட் டைம் லைனில் இந்த மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸு, நிறைய இன்புட்ஸ் எல்லாமே வரதை வச்சு அதை வந்து எங்களுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பவித்ரன். அதுக்கப்புறம் ஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் மிஸ்டர் தமிழ், எங்களோட ஆர்ட் டைரக்டர். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சிட்டி கம் வில்லேஜ், இது ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ தமிழ். அதுக்கப்புறம்
சம்பத் சார், சாரி உங்களை மறந்துட்டேன், ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சம்பத் சார். அதுக்கப்புறம் ஐ ஷுட் தேங்க் மை எஸ்எஸ் குரூப் டீம், மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் ஃபார் ஸ்டிச்சிங் த என்டையர் ஷோ. தேங்க்யூ முருகன். அதுக்கப்புறம் எங்களோட டீம் ராஜேஷ், கங்கா, நந்தகுமார், தருண் ஃபார் யுவர் அமேசிங் ஒர்க். தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்கள் எப்போவே இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆதரவு போல் இந்த சீரீஸ்க்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், என்னோட பெரிய ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகிறது எடிட்டராக இதான் ஃபர்ஸ்ட், வெப் சீரிஸாகவும் இதான் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ கார்த்திக் ஃபார் பிரிங்கிங் மீ இன். அண்ட் என்னோட டீமாக இருக்கட்டும், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இதில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கிறது எனக்கே தெரியல. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா வெரி ஷார்ட் டைமில் பண்ணோன்னு, இது பண்ண முடியுமானே ஃபஸ்ட்டு தெரில. பட் somehow we pulled it off. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த பீப்புள்ஸ். இது பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரெஸ்பான்ஸும் தேவை. அண்ட் முக்கியமாக தேங்க்ஸ் டு ஷாம், மதி, அருண். இவங்க இல்லாமல் இதை முடிச்சிருக்க முடியுமான்னு எனக்கும் தெரில. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் கார்த்திக், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் ப்ராஜெக்ட். எனக்கு வாய்ப்பளித்த அவினாஷ், டைரக்டர் கார்த்திக், அப்புறம் ப்ரொடக்ஷன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி. படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். நன்றி. ஸோ ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு ஹாய். அண்ட் சாரி, ஒரு நிமிஷம், நான் ஜஸ்டின் பிரபாகரன் சாரோட ப்ரோக்ராமர். ஸோ அந்த படத்தில் நான் ஒரு கீப்பர் ப்ரோக்ராமராக இருந்திருக்கேன். அவங்க கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. ஓகே. மம்மட்டியான் ஸ்டார்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ரேண்டமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் போது கார்த்திக் ப்ரோ மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணும்போது அவர் வந்து ப்ரோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ரோ அர்ஜென்ட்டாக பண்ணுறீங்களா? சரி ஓகே ப்ரோ பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது, நீங்கள் ஸ்டுடியோ வாங்க ப்ரோ, நான் மீட் பண்ணலான்னு சொன்னோம். ஜஸ்ட் ஒரு காலில் பேசி இது மாதிரி ஒன்லைன் சொன்னார். அண்ட் நானும் கார்த்திக் ப்ரோவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னு சொல்லி நான் ஒரு 2-3 வருஷமாக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதனா ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் 2 பேரும் ஒரு காம்பினேஷனில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணோன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ மம்மட்டியான் ஸ்டார்ஸ் பை த வே, லைக் ஃபைனலாக நானும் அவரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ ஹாப்பி அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு. அண்ட் ZEE5 டீம் சார், ஷாம் ப்ரோ, செம்மதிவானன் சார், எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவங்க லைக் ஸ்டுடியோவில் கூட இருந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் ஐடியாஸ், ஏன்னா லாஸ்ட் மினிட் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது இதுன்னு சொல்லி பேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் செம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க் பார்க்கும்போது எனக்கு இன்னும் இந்த ஸ்க்ரீன் லைக் இந்த சீன்ஸை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி மியூசிக்கில் எலிவேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் என்னோடய மியூசிக் டீம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 20 டேஸ் 25 டேஸில் ஒரு 6 எபிசோட்ஸ், அப்புறம் அது இல்லாமல் ஒரு 2 சாங், ஒரு டைட்டில் ட்ராக் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்து லைக் என்னோடய மியூசிக் ப்ரோக்ராமர்ஸ், என்னோடய மியூசிக் டீம், லைவ் ஆர்டிஸ்ட் அவங்களாம் இல்லாமலாம் இது பாசிபிளே கிடையாது. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு செம பெரிய பேக் போனாக இருந்தாங்க. ஸோ அவங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சந்தோஷ் ஆறுமுகம், செபாஸ்டின் சதீஷ், பிரேம், சாய் ஆழ்வார், ஆண்டனி, அப்புறம் மெல்வின் அண்ட் மை லைவ் ஆர்டிஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது, சாரி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இந்த ப்ராஜெக்டோட மியூசிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து இன்னும் லைக் பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். சார் SS குரூப் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட ZEE5 3வது அசோசியேஷன். ஒரு கோடை மேடம் ஸ்ரீ வீரப்பன், அதுக்கப்புறமா இது பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஷாம் ஃபார் பிரிங்கிங் டு த ப்ராஜெக்ட். அப்புறமா கார்த்திக் தேங்க்யூ, ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ, அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ. நல்ல ப்ராஜெக்ட் பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.